பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 21:1. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையை மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரம் அல்லேலூயா. சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டில் கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேயின் குமாரனும் உடைய சீசர்கள் 2 பேரும் கூடியிருந்த போது அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுநாதர் திபேரிய கடலிலே தம்முடைய சீசர்களை மீண்டும் அவர்களுக்கு தரிசனமாகிறார். அருமை தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசுவை விட்டு நாம் எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடலாம். ஆனால் ஒருவேளை ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரானால், உங்களை ரட்சித்தாரானால், ஆண்டவர் உங்களை முன்குறித்தாரானால் நீ எங்கேயும் ஓட முடியாது. ஏனென்று கேட்டால் நீ எங்கே ஓடினாலும் அங்கேயும் இயேசு உன்னை வந்து பிடிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை உலகத்தினுடைய நெருக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் நிமித்தமாய் எனக்கு இயேசு வேண்டாம், சபை வேண்டாம், ஊழியம் வேண்டாம் என்று சொல்லி நீ ஓடி இருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ எங்க போனாலும் இயேசு உன்னை தேடி வருவார். ஏன்னு கேட்டால் நீ அவருக்கு தேவை. மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இது எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.